என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அவங்க கூட வந்து அவங்க அண்ணனும் தம்பியும் வந்து என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னோடனே, கண்மணி மனசில் நான் இருக்கேன். ஆனால் அதில் வெளியே காட்டாமல் அவள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னோடனே, அண்ணி தான் வந்து உடனே உன்னை திட்டிட்டாங்களே ஃபோட்டோ போட்டு உடைச்சதுக்கு. அதுக்கப்புறம் அண்ணி வந்து சுதாரிச்சுட்டு வேறு மாதிரி பேசுகிறாங்க. அது எனக்கு புரியுது புரியுது. அவன் மனசில் எவ்வளோ காதல் இருக்கும். நான் எல்லாத்தையும் பாழ்படுத்திட்டேன், அவளை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு அன்பு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ என்னென்ன, இப்போ புரிய வச்சுட்டா போச்சு. எங்கடா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடா. புரிஞ்சுக்கினாலும் புரியாத மாதிரியே இருக்காடா. நான் என்ன தான் பண்ணுறது? அந்த காலம்னா அழகாக லெட்டர் எழுதி எல்லாமே சொல்லிடுவாங்க. இந்த காலத்தில் யார் எல்லாம் வாட்ஸ்அப்பு மெசேஜ்னு ஆயிடுச்சு. இப்போ தானே நான் ஆமாடா லெட்டர் எழுதுனா என்ன அப்படின்னா, என்னென்ன பழைய காலத்துக்கு போயிட்டேன் அப்படின்னும். அதெல்லாம் இல்லைடா, இப்போவும் லெட்டர் எழுதுனா ஒரு மரியாதை இருக்குடா. அதனால் லெட்டர் என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் லெட்டர் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து யோசிச்சு வச்சு எல்லாத்தையும் எழுதுறாரு. கண்மணிக்கு உருகி உருகி ஒரு வரியாக எழுதுறாரு. உடனே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை கவனிச்சிட்ருக்காங்க வெளியே இருந்துட்டு கார்டனில். அப்போ கரெக்டாக அந்த லெட்டரை வந்து அவங்க வந்து கண்ணில் படும்படி போட்டு விட்டு போயிடுறாரு, ஒழிஞ்சிக்கிறாரு. கண்மணி அந்த லெட்டரை பார்த்துட்டு படிச்சுட்டு உடனே வந்து பார்த்து அப்படியே டென்ஷனாக அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, கண்மணி என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் பார்த்துட்ருக்காரு. அண்ணி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. நம்ம கார்த்தியும் கண்மணியை வந்து வச்ச கண்ணு வாங்காமல் நம்ம அன்பும் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டரை வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து அன்பு வந்து ஒழிஞ்சிக்கிறாரு. எங்கே போனார் லெட்டர் போட்டு இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து அத்தையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. என்ன இவ அமைதியாக இருக்கா எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம அன்பு வந்து வராரு. அன்புவை பார்த்துட்டோன்னே கண்மணி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அமைதியாக இருக்காங்க. என்ன கண்மணி எந்த ரியாக்ஷனுமே காணோம். நான் எழுதின லெட்டருக்கு என்ன பதில் கண்மணி? பார்த்தல என் மனசில் இருக்கிறது எல்லாமே எழுதியிருக்கேன் கண்மணி அப்படின்னோடனே பார்த்துட்டு வந்து அந்த லெட்டரை எடுத்து அவர் முன்னாடியே வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க. ஏன் கண்மணி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, அமைதியாக இருக்கீங்களா? தேவையில்லாத வேலை ஏன் செய்கிறீங்க? இந்த லெட்டர்லாம் எழுதினா மட்டும் நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மை நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன்னை கண்மணி நிற்க போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்ட, கையை விடுங்க அன்பு அப்படின்னோடனே கையை விடுறாரு. சாரி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கண்மணி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? இங்கே பாரு, என் காதலுக்கு என்ன பதில் சொல்லிட்டு போ அப்படின்னோடனே, முதல்ல உங்ககிட்ட காதலே கிடையாது, அதுக்கப்புறம் தானே நான் பதில் சொல்ல முடியும். ஏன் கண்மணி இப்படி பேசுகிற? நான் உன் மேலே உயிரை வச்சு எத்தனை வாட்டி இதே சொல்லுவீங்க? இதெல்லாம் நீங்கள் சொன்னால் மட்டும் நான் நம்பிடுவேனா? நான் நம்பவே மாட்டேன். சரி அப்படின்னா உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னோடனே, எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணி ப்ளீஸ் கண்மணி பின்னாடியே போகிறாரு. பார்த்தா வந்து அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க வெண்ணிலா வந்து கண்மணி பின்னாடியே வந்து அன்பு போகிறத பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே கண்மணி வந்து இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறதும் அன்பு வந்து கெஞ்சிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க வெண்ணிலா. பார்த்து அப்படியே தாங்க முடியல அவங்களுக்கு, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அப்படியே வந்து வராங்க. உடனே கண்மணி வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்பு வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெண்ணிலா வந்து, என்ன அன்பு நீங்கள் எத்தனை வாட்டி சொல்கிறது, அவகிட்ட எதுக்காக போய் பேசுகிறீங்க? நான் உங்ககிட்ட பேசணும் எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன், என்கிட்ட பேசலாம்ல, இன்றைக்கி லெட்ரு கொடுத்தீங்களாமே அவளுக்கு அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் வந்து கண்மணிக்கும் எனக்கும் இல்லை விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு இதே தான் வேலையா? உன் வேலையை பார்த்துட்டு மரியாதை போயிடு இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே டென்ஷன் ஆகிறேன். கண்மணி இங்கே இருந்தால் தானே நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வருவீங்க கண்மணியை. கண்மணி இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே மாட்டா. அவளை கூடி சீக்கிரம் எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்புகிறேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா மனசுலேயே சொல்லிக்கிறாங்க. அன்பு வந்து மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வந்து கார்த்தி வந்து, என்னென்ன இப்படி உட்காந்துருக்க அப்படின்னோடனே, சக்ஸஸ் தானே நடந்திருக்கு. சக்ஸஸா? நீ வேறடா, லெட்டரை கிழிச்சு போடுறது உனக்கு சக்ஸஸா? நீ வேற, நான் அதை படிச்சுட்டு தான் அவங்க கிழிச்சு போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொன்னது எல்லாம் அவங்க மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கணும் அப்படின்னோடனே, நிச்சயமாக வாடா அப்படி சந்தோஷப்படுறாரு.